Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் பஜ்ஜி. இது நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்துக்கணும். அதை மெலீஸாக நம்ம வாழைக்காவை எப்படி ஸ்லைஸ் போடுறோமோ அந்த மாதிரி மெலீஸாக கட் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வாழைக்காய் மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த சிக்கனை ஃபுல்லாக அதே மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை வேக வைக்காம ஸ்ட்ரைட்டாக பஜ்ஜி போட போகிறனால இந்த மாதிரி மெல்லி ஸ்லைஸாக இருந்தால் தான் நம்ம பஜ்ஜி மாவில் தொட்டு போட்ட உடனே அது சீக்கிரமாக வேகும். ரொம்ப திக்காக போட்டோம்னா அது உடனே எண்ணெயில் வேகாது. பார்த்தீங்களா, நம்ம வச்சுருக்க எல்லா சிக்கனையும் ஸ்லைஸ் போட்டேன். இப்போ அதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ இதை மசாலா போட்டு பிரட்டி வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சிக்கன் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிங்கன்னா பஜ்ஜி ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடுறேன். பாருங்கள் மசாலா எப்படி நல்லா கோட் ஆகிருக்குன்னு. இப்போ ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது நான் வீட்லேயே அரைச்ச கடலை மாவு. 1 கிலோ கடலை பருப்புக்கு 1 உலக்கு பச்சரிசி போட்டு நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோடா மாவு. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நீங்கள் கடையில் உள்ள கடலை மாவு வாங்கினீங்கன்னா, நான் 1 கப்பு கடலை மாவு போடுறீங்கன்னா 1/4 கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். நான் பஜ்ஜியில் ஃபுட் கலர் சேர்க்க மாட்டேன், அது உடம்புக்கு நல்லதில்லை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கலர் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கரைச்சி கரெக்டாக எடுத்துக்கிட்டாச்சு. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கனும் ஃப்ரிட்ஜில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் எடுத்து பஜ்ஜி மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. இது நம்ம சிக்கனை வேக வைக்காமல் போடுறதுனால அதுவே கொஞ்ச நேரம் நல்லா நின்று வெந்து வரும். உடனே சிக்கன் கருகாது. பஜ்ஜி கலர் மாறவே கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் கொஞ்ச நேரம் பொறுமையாக வேக விடுங்க.
சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பஜ்ஜி கலர் மாதிரி வரும். பார்த்தீங்களா, பஜ்ஜி கலர் மாறிடுச்சு. சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்மளோட பஜ்ஜி எல்லாத்தையும் எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ள சிக்கன் எந்த அளவுக்கு நல்லாவே வெந்திருக்குன்னு. ஒரு சூப்பரான சிக்கன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்களோட இஃப்தாரில் இதே மாதிரி சிக்கன் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.